திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து, அதாவது திருத்தலம் கோயில், 2-3 நாட்களாக கோயில் தான் திருத்தலம் பார்த்துட்ருக்கோம். இது 4வது சுற்று. திருமுறையில் 3 முறை, 4வது முறை 4வது பாடலை முதல் கண் காண்போம். திருச்சிற்றம்பலம். மாணிபால் கறந்து ஆட்டி வழிபட, மாணிபால் கறந்து ஆட்டி வழிபட, நிலுலகம் எல்லாம் ஆள கொடுத்த ஆணியை செம்பன் அம்பலத்துள் நின்ற தாணுவை தமியே மறந்து உய்வனோ. இந்த பதிகம் முழுமையும் கடைசி அடியிலே, ஒவ்வொரு பாடலுடைய கடைசி அடியில் என்ன சொல்கிறார்? மறந்து உய்வேனோ, மறந்து உய்வேனோன்னு கேட்கிறார். அதை நான் உன்னை மறந்து வாழ்வேனோ என்கிறார். சண்டேஸ்வர் பிரம்மச்சாரியாகிய சண்டேஸ்வரர் பசுக்களினுடைய பாலை கறந்து அபிஷேகம் பண்ணுறார். அப்படி அபிஷேகித்து வழிபட நீண்ட உலகம் பலவற்றையும் ஆளுகின்ற அதிகாரத்தை கொடுத்தார். இந்த உலகத்தை பூர பலவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். பொன் உரையாணி போன்றவன் செம்பொன்னம்பலத்திலே ஆடுகிறார். செம்பொன் ஆலயத்திலே நின்று ஆடுகின்ற செம்பொருள், சிறந்த பொருள். அவனை நான் தனியான நான் மறவேன், நான் மறந்து உய்வேனோ. மாணி அப்படின்னா இங்கே பிரம்மச்சாரி. சண்டேஸ்வரர் நீள் உலகு அப்படின்னா நீன் உலகுன்னு வருது இல்லை, சிவஞானத்தில் காப்பு. ஆணி பொன்னினுடைய மாற்று அறிதற்கு வைத்திருக்கக்கூடிய மாற்று உயர்ந்த பொன். தனக்கு ஓமை இல்லாதவன் என்ற கருத்திலே இறைவனுக்கு பெயராயிற்று. தானு அப்படின்னு நிலை பெற்றவன் என்று பொருள். தானும் நிலை பெற்றவன்.
சானவே நமக, இறைவனுடைய 108 போற்றி சொல்கிறாங்க இல்லையா, அதில் சானவே நம சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த 4வது பாடல் கோயில் திருத்தலத்தில். இன்னொரு முறை இந்த பாடலை பெருமானிடத்தில் பாடி மகிழ்வோம், அனைவரையும் மகிழ்விப்போம். இந்த பதிகம் முழுவையும் நாள்தோறும் கோயில் திருத்தலத்தை நினைத்து பாடினாலே போதும். மானி பால் கறந்து ஆட்டி வழிபட, மானி பால் கறந்து ஆட்டி வழிபட, நீளுலகம் ஆள கொடுத்த என் ஆணியை, செம்பல் அம்பலத்துள் நின்ற தானுவை தமிழே மறந்து உய்வரோ. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, வாருங்கள் நாம் கோயில் திருத்தலம் செல்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வேண்டுகோள், எளியனுடைய வேண்டுகோள். நாள்தோறும் இதை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த